எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வின்சன். இப்போ அந்தோனி வின்சன் அழைக்கப்படுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அப்படி அழைக்கப்பட்டாலும் 12 வருஷம் கழிச்சு பேர் மாறுறது. இலங்கையில் ஒரு தமிழ் சினிமா அதை ஒன்று உருவாக்கணும்ன்றது எனக்கு ஒரு 7 வருஷமா அமைந்த கதை நாயகன் இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா ஆமா, கதை நாயகன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடிகனா எனக்கு யார் ஆரம்பிச்சாங்கன்னா இளையராஜா தான். சரி, ஓகே. நீங்க நம்ம படத்தோட டேரக்டர்ஸ் அவங்க பத்தி சொன்ன 2 டேரக்டர் இயக்கியிருக்காங்க. அவங்க எனக்கு தம்பி பார்த்தாங்க. இங்க சென்னையிலேயே அவங்க சினிமா வாய்ப்பு தேடி வந்து 10 வேலை செஞ்சதுல இருந்து பில்டிங் வேலைக்கு போனதுல இருந்து ஹாய் பிஎம் சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கயல் படத்துல சாக்ரட்டிஸ் கேரக்டர்ல அறிமுகமாகி இப்போ 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அந்தோனியா நம்ம முன்னாடி அறிமுகமாகி இருக்கிற நம்ம கயல் வின்சென்ட் அண்ணாவை வாங்க அவர்கிட்ட நம்ம அந்தோனி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்போம். ஹாய்ண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். படம் பார்த்தேன்ல, அதனால அந்த எமோஷன்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இதாயிட்டு வரேன். சொல்லுங்கண்ணா, நம்ம அந்தோனி படம் எப்படி வந்துட்டு உருவாச்சு? நீங்க அதுக்குள்ள அந்த ப்ராசஸ்க்குள்ள எப்படி போனீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வின்சன். இப்போ அந்தோனி வின்சன் அழைக்கப்படுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அப்படி அழைக்கப்பட்டாலும் 12 வருஷம் கழிச்சு ஒரு பேர் மாறுறது தான் அந்தோனி. இது வந்து எப்படின்னா, என் தாத்தனும் என் பாட்டனும் என் அப்பனும் கண்ட கனவை நாங்கள் கனவு கண்டு முடிச்சிடக்கூடாதுக்காக நம்ம ஒரு இலங்கையில் ஒரு தமிழ் சினிமா அதை ஒன்று உருவாக்கணும்ன்றது எனக்கு ஒரு 7 வருஷமா மைண்ட்ல தொத்திக்கிச்சு. ஆனால் அதுக்கு முதல் அங்கே இருக்கிற பசங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க நிறைய முயற்சி பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க என்ன போயிட்டு அதிகமா இந்த சினிமா நமக்கு எந்த காசும் கொடுத்துறாதுல. அப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. புரியுது. அப்போ அவங்க 4-10 பேர்ட்ட சேர்ந்து அவங்க கொஞ்சம் காசு சம்பாதிச்சு மிச்சம் போடிச்சு சனியார்ல மட்டும் வந்து ஷார்ட் படங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்த படத்தை வந்து உலக சினிமா அரங்கத்தில் கொண்டு போகணும், ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அந்த தாட்டோட ஆரம்ப புள்ளியா அந்தோனி வந்து அமைஞ்சது. அதை நானும் அதில் பங்கெடுத்திருக்கின்றது வந்து பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம ஒரு படி திறந்து விடலாம்ல. கண்டிப்பா. அப்படி ஒன்று நினைச்சபடியாக தான் நமக்கு சுகிர்தன் ஜெனோசன் இந்த 2 டேரக்டர்ஸ் அப்படின்னா 7-8 வருஷமா இல்லை இந்தியாவுக்கு வந்து 24 கிராஃப்ல ஒரு 10-12 கிராஃப்ல வேலை செஞ்சாங்க. எல்லா சினிமாவுக்கு வரோம்னு நினைச்சு அப்படி ரோட்ல வந்து அவங்க 2 பேரும் நாங்கெல்லாம் எங்க ஊர்ல இருந்து அந்த ஒரு 18-20 வயசுல பக்கத்து ஊருக்கு கொழம்புக்கு பஸ் எடுத்து போறதுக்கே யோசிப்போம். இவங்க எப்படிதான் பாஸ்போர்ட் எடுத்தாங்கன்னு தெரியல, எப்படிதான் போய் விசா எடுத்தாங்கன்னு தெரியல, இந்த விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து யாரை நம்பி இங்க வந்து இறங்கினாங்க தெரியல. ஆமா, வந்து ஏவிஎம் ஓல்டு எங்க இருக்குன்னு கேட்க ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து சினிமா பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது. சுகிர்தன் ஜெனோசனும் அங்க நடந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம், அங்க நடந்த எல்லா ஃபிலிம்ஸ், வெளிநாட்டு வந்து சினம்கோல் படம் அப்படி இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதிர்ன்ற படம் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒர்க் பண்ணலாம். ஆனா அங்க பார்த்து ஒருவர் சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு டேரக்டர், நான் என் வீட்டுக்கு பூனை வளர்க்க நினைச்சேன், இந்த படம் பார்த்து ஒரு புதிய வளர்த்துருக்கேன். ஸோ அது மூலமா வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல கொண்டு போகணுன்றதுக்காக இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க, மழைக்கால இருந்து. அந்த ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் காசு கொடுத்தாரு, சுவிஸ்ல இருந்து ரமணன் சொல்லி. அது பண்ணி பார்த்தோன்னே சரி ஓகேடா ஒரு பெரிய படமா பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வந்து இன்னைக்கு ஒரு இளையராஜா சார் உள்ள வந்து. ஆமா, அது அந்த கொஸ்டினாவே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஃபர்ஸ்டா ஒரு மெயின் கேரக்டரா நடிச்சிருக்கீங்க, அந்த படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த அனுபவம் எப்படின்னா இருந்தது? அவர் கூட நீங்க ரெக்கார்டிங் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? சில விஷயம் பிளஸ்டு தானே. எனக்கு எங்களோட யாருக்கு இளையராஜா சார் பிடிக்காது. எங்க வீட்டுல பிலிப்ஸ் ரேடியோ இருந்துச்சு. எங்க அக்கா அதை எப்பயுமே பக்கத்துல வச்சுட்டு பாட்டு கேட்டிருப்பா. அதை கேட்ட எல்லாமே இளையராஜா பாட்டு. அந்த பாட்டை கேட்ட நான் அந்த ஊர்ல ஓட்ட கல்சானோட ஜாலியா கடற்கரையில சும்மா கல் அடிச்சுட்டு சாணிபுரத்துக்கு தெரிஞ்ச என்னால வந்துட்டு என் பேச பார்த்து இளையராஜா சார் மியூசிக் போடுறாரு, ஈழத்து சினிமாக்கு
எனக்கு தெரியல, இந்த இளங்கை மாத்தி மாத்தி பேசுறோம். இது இலங்கை சினிமா, இலங்கை சினிமானே வச்சுக்கலாம். இலங்கை தமிழ் சினிமாவுக்கு வந்து இளையராஜாவோட மியூசிக், அவர் கைப்பட 5 பாட்டு எழுதி அவரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. எனக்கு ஒரு 2 hours மட்டும்தான் போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த பொறுமை நமக்கு இருக்கு இல்லைன்னா அவரு கண்ணாடியும் போடுறாருல, ஒண்ணு அப்படியாவது அது இது பண்றாரு, டக்குனு சிங்கா கூப்பிடுறாங்க, அதெல்லாம் பண்றாரு. ஆனா அற்புதமா அவரு இந்த வயசுலயுமே அவனால அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியுது. நான் நினைக்கிறேன் கரெக்டா அந்த தொழில அந்த தொழிலை நேசிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம பாதி நேசிக்கிறாங்கல்ல. ஸோ அவர் வந்தது பிளஸ்டு. அவருக்கு நன்றி எல்லாம் சொல்ல முடியாது, மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு. அது இல்லைன்னா பிளஸ் நீங்க படத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, நீங்க உங்களுக்கு அந்த அந்தோனின்னு அந்த இன்ட்ரோ கொடுக்கும்போது வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்க தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த மியூசிக்கோட நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு, ஏன்னா எங்களுக்கே அது ரொம்ப எமோஷனலான மியூசிக்காகவும் அந்த படத்தை டிரைவ் பண்றதுக்கு செமையா ஹெல்ப் பண்ணியிருந்தார் சார். இந்த ஒரு எனக்கு எந்த விஷயமே எக்ஸைட்டிங் கொடுக்கல. ஏன்னா எனக்கு கயல் கிடைக்கிறது வரும் லக்கு தான், என்னோட உழைப்பு தான் கிடைக்கல. ஏன்னா நான் ஒரு 8 வயசுல ரஜினி சார் படம் பார்த்துட்டு ஆடுப்புள்ளி ஆடுறது பார்த்துட்டு அவருக்கு தாங்காங்க அந்த போஸ்டர் பார்த்துட்டு ஊர்ல அந்த இப்படி ஒரு போஸ்டர்ல நிக்கணும்னு முடிவெடுத்த மட்டும்தான் நான் பண்ணது. அப்புறம் என்னோட டிராவல் நார்வே போய் அங்கே இருந்து அப்புறம் அதுக்குள்ள 2013 NGFF நோர்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அதில் NGFFன்னு சொல்லி என்னோட நண்பர் வசீகர் தான் அது நடத்துறது. அவர் மூலமா எனக்கு நான் டேரக்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. அப்படி திமிரா பழகிட்டு இருக்கும்போது ரொம்ப சாரந்த சட்டை சும்மா சொன்ன முடிஞ்சா படம் எடுக்கும் போது கேரக்டர் ஒன்றா சொல்லி நடிக்கிறேன். சினிமா தெரியாது, சத்தியமா சினிமா எப்படி பேசுறது எப்படி போறதான் தெரியாது. அவர் பார்க்கலாம் அப்படின்னாரு. மணிவண்ணன் சார் லாபியில ஹோட்டல் லாபியில உட்காந்துருக்கும் போது சொன்னார், அந்த பையனை கூப்பிட்டு போங்க யாராவது அப்படின்னு. அப்படி வந்து கிடைச்ச லக்ல கிடைச்சது எனக்கு. அப்போ எனக்கு அந்த படத்தோட போஸ்டர்லாம் காயல் பட போஸ்டர் சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கும்போது என்னோட டேரக்டர் கேட்டாடு என்னடா ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்காக உழைச்சாள் இல்லை. நான் புரியுது. நமக்கு நார்வே ஜாலியான நல்லா பேரை போட்டு கிளப்புக்கு போயிட்டு ஜாலியாக இருந்தால்தான். ஸோ அது எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. இவ்வளவு கயல் எனக்கு சும்மா கிடைக்குது, அந்தோனிக்கு அவ்வளவு உழைப்பல். அப்போதான் சினிமா என்ன, இங்க என்னென்ன வேலை நடக்குது, எவ்வளவு மரியாதைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சாப்பாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வலியோட எனக்கு கிடைச்சது முதலாவது லீடு கேரக்டர். ஸோ அதுல இளையராஜா சாரோட மியூசிக்ல வந்துட்டு அந்த பள்ளத்துல வரும்போது ஸ்லோவான மியூசிக் நாங்களா கட்டி கொடுத்து ஹீரோட இல்ல எனக்கு எப்பயுமே அந்த வேர்டு மேல அது ஹீரோன்றது யாரு சூப்பர் ஹீரோஸ் தான். புரியுது. நம்ம அதுக்குன்னு ஆரம்பிட்டாங்க ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் எல்லாம் இருந்தாங்க, அஜித் சார் எல்லாம். கதையின் நாயனா இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா. கதையின் நாயனா வந்து ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரவுபரன் சார் வந்துட்டு அவரும் ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்ல. ஆமா. ஆனா படம் பார்த்துட்டு வந்துட்டு யாரோட நடிச்சாலும் ரவுபரன் சாரை பத்தி ½ an hour நாங்க பேசுவோம். அந்த வெற்றி அது ஒரு ஹீரோ. அது வந்துட்டு அந்த நடிப்புக்கான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான இது. ஏன்னா இப்ப நேற்று அந்தோனி நம்ம பார்த்தப்போ எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க, அது கண்ணுல கிளைமேக்ஸ் முடிச்சு வரும்போது தண்ணீர் பல பேர்த்தோட இதுல தண்ணீர் பார்க்க முடிஞ்சது. அதுவுமே நீங்க அந்த ஒரு பெர்ஃபார்முக்கான அந்த வெற்றியா தானே பாக்குறீங்க? கண்டிப்பா. அவர் நடிக்கணும். எனக்கு யார் அளவுச்சாங்கன்னா இளையராஜா தான் நடிச்சார். புரியுது. நான் அளவுச்சதை விட அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் எனக்கு. நான் படமா பயங்கரம் அளவுச்சிருக்கேன் அப்படிலாம் தோட்டேன். தலைவன் பின்னி விட்டுருக்காங்க பேக்ரவுண்ட்ல இருந்து அடிச்சு கரெக்டான மியூசிக் கரெக்டான டைமிங்ல அடிச்சு ஒரு ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணிருக்கேன். இல்லைண்ணா அந்த வாழ்வியலவே ரொம்ப அழகா அந்த நமக்கு கடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஒரு இலங்கை தமிழுக்கான அந்த லொகேஷன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் இலங்கை படம்னாலும் வேற இடத்துல சீட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அங்க இருக்க லொகேஷன் எப்படி இருக்கும், அந்த எம்ஜிஆர் சிலையை காமிச்சதா இருக்கட்டும், டேரக்டரோட ஐடியா அது எல்லாமே சூப்பரா இருந்தது. பிளஸ் மாண்டேஜஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சின்ன குழந்தைக்கான அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிரில்லியன்ட் ஆக்டர். அந்தோனியா வேற யாராவது நடிச்சிருக்கலாம் எனக்கு தோணும். இல்ல யாரு வேணும். ஆனா TJ போன அந்த நடிகை கேரக்டர் இருக்குல்ல, ஆமா அந்த கேரக்டர் டைலாக் கிடையாது, ஒரு ஆர்ட்டா இருக்கும். அது அந்த கேரக்டர் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா நாங்க ஒரு 50 பேர் போட்டோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் டேரக்டர். இந்த அம்மா பாம்பேல இருந்து கொண்டு அல்லப்புட்டியில வச்சு படம் எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அதை இவங்களோட திறமான நடிகர் இருக்காங்க. எங்களுக்கு
ஒரு அந்த ஒரு உருவமா ஒரு ஆள் தேவைப்படுது. அது அங்க இருந்து அது மகாராஷ்டிரால பிறந்த அது மலையாள படம் தமிழ் படம் தான் பண்ணி நல்லா தமிழ் பேசும். அதுக்கும் நன்றி சொல்லணும். என்ன சொன்னா அந்த பொண்ணை வரும்போது அந்த ஹஸ்பண்டையோ இல்லை மேக்கப் ஹேர் ஸ்டைல்ஸ் யாரை கூட்டல வந்து தனித்தனியா இறங்கிச்சு பாய் போட்டு விட்டு அது பாயில உட்காரும், சேர் வந்து சேர்ல உட்காரும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுச்சுன்னா அது நடைமையாகவும் இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த குழந்தை அவங்க, அப்புறம் என்னோட கோஆர்டி சுதர்ஷன், அப்புறம் சௌவி, இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் வந்து கொஞ்சம் மெருகூட்டி சொல்றதா இருக்கலாம். ஒரு ஆரம்பத்துக்கு நாங்க எல்லாம் இருந்தவன்ற ஒரு சாட்சிக்கான சில பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைத்த நடிகர்கள் தான் அது ஒரு காட் பிளஸ் தான். அந்தோனியா இருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லை, பட் அந்தோனியா நேரத்துல கொள்ளையார் அந்த நேரம் உறவுகள்லாம் நம்பி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தோட ப்ராசஸ் தான். ஏன்னா படம் வந்துட்டு ஒரு பாதி படம் கடல்ல நடக்கிற அந்த ஃபீல் தருது. அது ஷூட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு? எனக்கு டிஃபிகல்ட்ஸ் இல்லை, பட் கேமராமேன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு லைட்டிங் செட் பண்ணாங்க. என்னதான் நீங்கள் சினிமாவை வந்துட்டு ஒரிஜினல் லைட்டில் போனாலும் மேட்ச் சில லைட்டிங் செட் பண்ணாமா, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இது. அதில் மெயினாக வந்து கிளைமேக்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணோம். அந்த ஊர்ல வந்துட்டு அந்த ஊர் ஃபிஷர்மேன்ஸ் ஒரு 25 பேர் எப்பவுமே கடல்ல தண்ணிகளே தொங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அலை அடிக்கும், அதில் தூக்கி எறியும், தண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்க தண்ணி அப்படியே அங்க வந்துடும். நீங்க நார்மலா பண்ணாலும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எங்களுக்கு அது டூவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்க்கு வந்து ரைன் எஃபெக்ட் இல்லை, அது ஒரு பதிலையில இருந்து இந்த தீ அணைக்கிற இது கொண்டுட்டோம். இப்போ அவங்க அதோட தூரம் கடலுக்கு நடுவில் அவங்கள கொண்டு போய் முடியும். ஆமா, அப்ப அதுக்கு பெரிய லென்த் பைப்பு போட்டு அதை தூக்கி பிடிச்சி நீக்கிறதுக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் அவங்க சொல்றாங்க கடல் தண்ணியில நம்மளோட எக்யூப்மெண்ட் எல்லாம் போடக்கூடாது, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு 20 பேர் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு அந்த ரெயின் எஃபெக்ட் எடுத்தாச்சு. ஒரு பெரிய உழைப்பு அந்த ஊர் மக்களுக்கு நம்ம சொல்லுவாங்க. அண்ட் இது ஐடியாவா பண்ணியாச்சு, எழுத்துல பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. ஆமா, அதுக்கு கேமராமேன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா கடலுக்கு நடுவில் வந்துட்டு அந்த கேமரா வச்சு ஒரு பெரிய மேடை மாதிரி ஒன்று போட்டோம். அது மேடை போட்டாச்சு. அந்த மேடை ஒரு கட்டத்துக்கு மேல ஆட விட்டோம். அதுக்கு அதை பிடிச்சி 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 நிற்கிறது ஒரு 10 பேர். ஸோ பெரும் கடும் உழைப்பு தான். ஒரு இது பெரிய பட்ஜெட் இருக்குன்னா ஸ்விம்மிங் பூல்ல ப்ளூ மேட் போட்டு அது அப்படியே இது எந்த கஷ்டமும் இல்லாம டெக்னிக்கலா பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இது கடல்ல வரக்கூடிய 99% காட்சிகளும் ரியல். அது ஒரு சீன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடல்ல உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. ஆமா, அதுக்கு நாங்க ஒரு 3-4 வாட்டி போயிருப்பேன். என்ன சொன்னா ரொம்ப போட் ஆடக்கூடாது, அந்த அந்த எமோஷன் அப்போ அந்த டைம் பார்க்கணும். அப்போ ஒருக்கா போவோம், உள்ள போட்டு எடுப்போம், சரி வரும், அப்படி வெளியே வரும், இது மாற்றம் நல்ல ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போய் தான் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அந்த எமோஷன் வரணும்னு நான் தனியா இருப்பேன். அந்த ஃபீலோட அந்த கேமராமேன்ஸ் இன்னொரு போட்டும் ரொம்ப தூரத்துல போட்டாங்க. அவங்க வந்து ஜூம் லென்ஸை போட்டு அவங்க வந்து அண்ணா என்னன்னா பண்ணுன்னா ஒரு 1 hour உட்காந்து ஆளுங்க அப்படின்னா அவன் நேரம் உட்காந்து என்ன அண்ணா அழுத்து ஒரு மாதிரி கடைசி அது ஒரு எமோஷன். சரி, ஓகே. நீங்க நம்ம படத்தோட டேரக்டர்ஸ் அவங்கள பத்தி சொன்ன 2 டேரக்டர் இயக்கியிருக்காங்க. அவங்கள பத்தி எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க? அவங்க வந்துட்டு எந்த மாதிரி பண்ணாங்க? இல்ல, அவங்க எனக்கு தம்பி மாறினாங்க. சென்னையிலேயே அவங்க சினிமா வாய்ப்பு தேடி வந்து கொத்தனார் வேலை செஞ்சதுல இருந்து பில்டிங் வேலைக்கு போனதுல இருந்து அன்றாட வாழ்க்கையில பழக்கம். அப்புறம் நான் என் வீட்டுல போட்டி வந்து என்னோட வச்சு வந்து அவங்க பழக்கம். இவங்க இந்த படம் பண்ணும்போது நான் என்ன அந்தோணி நான் கிடையாது. அவங்க ஒரு கதை வந்து ஆர்ட் ஃபில்மும் அந்தோனியன் எடுத்துட்டு அவங்க ஊர்ல ஜானி என்று சொல்லி எடுத்த பையன் இருக்கான். அவன் சூப்பர் ஆக்டர். அவனும் அவங்களோட அவர் அந்த வானிலான் குழந்தையோட பண்ணாங்களோ ஒரு பொண்ணு, அவங்களும் இந்த சுகிர்தனோட அக்கா அவங்களையும் வச்சு போட்டோ ஷூட் நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த படம். ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஆனா இந்த கதை அரசர் புருஷா எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் ஆர்ட் ஃபிலிம் பார்ப்பேன், ஆனா ஆர்ட் ஃபிலிம் பண்றதுக்கு போக மாட்டேன், எனக்கு அது இல்லை. ஆனா ரொம்ப பாலுமேந்திரா சார் படம், மகேந்திரன் படம் சாரோட படம் நான் பார்ப்பேன். இப்போ இந்த அந்தோனி ப்ராசஸ் வரையா இருக்கு. ஒரு கொஞ்சம் பட்ஜெட்ல ஒரு ஆர்ட் ஃபிலிமா எடுப்போம்னு எழுதின கதை தான் அது. அப்புறம் இந்த ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இந்த கதை பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த அசோக் கேரக்டர் அது இதெல்லாம் உள்ள பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வந்துட்டு லீடா யாரு பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கதை சொன்னான். இலங்கைக்கு நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு போயிருந்தேன், லண்டன்ல இருந்து வந்து பசங்கிட்ட. அந்த டைம் என்னை கூப்பிட்டு கதை சொல்லும் போது 5 நிமிஷம் சொன்னா அப்படி பார்த்தேன், 5-10 நிமிஷம் சொன்னா அப்படி பார்த்துட்டு, இப்போ உனக்கு கதை சொல்ல தெரியல, உனக்கு கதை சொல்லவே வரல, நீங்க வந்து இந்த படம் பண்ணும்போது
ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லு, நான் இருந்தால் உனக்கு பிரயோசனம் இருக்கணும், ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லு, நான் வந்து பண்ணி கொடுக்கலான்ட்டு போட்டேன். அப்போ நான் ஒன்று சொல்லிட்டு வந்தேன், பண்ணுறதா இருந்தால் பெருசாக பண்ணிக்கிட்டா, தயவு செய்து எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணி திருப்பி நாமளே படத்தை எடுத்து நாமளே போட்டு காட்டி நாமளே பெருமை சேர்க்கறது பிரயோசனம் இல்லை. டேரக்டர் ஆக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா சரியா புள்ளியெல்லாம் கேட்க மாட்டேன், மாற்றம் பார்க்க மாட்டேன். அவருக்கு ஓகே நான் போய் உட்காந்து கரெக்டாக 6 மணிக்கு மைண்ட் செட் பண்ணாங்க. அந்த 6 மணிக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம ஊரில் மாதிரி வந்து அவங்க இங்கே வந்து சினிமா அந்த துடிச்சு போயிருந்தோம்ல, ½ எக்ஸ்ட்ரா போனாலும் 45 இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படம் இது நல்ல கதை தானே பண்ணிக்கலாம்னு விட்டுருவாங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லையா. என்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது நான் ஒரு இலங்கை தமிழை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே பல தமிழர்கள் இருக்காங்க, அந்த இலங்கை தமிழே சொல்கிறேன். நம்ம சொந்தக்காரரே நம்மளை பார்க்க மாட்டாங்களா, ஆரோக்கியம் வாழ்க்கீங்க. இந்த படத்தில் ஒரு கருத்து சொல்லிக்க வந்தோம் என்னன்னா, எதிரியை வண்டி காட்டிங்க, உங்களோட சொந்த பந்தங்களை வண்டிங்க, அவங்களோட சேர்ந்து வாழுங்க, சந்தோஷமா இருந்துன்றது அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கு. அப்படி நம்ம எல்லாரும் வாழணும். ரொம்ப கஷ்டம் தான்.